இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட் சரியே இல்ல. ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஆனா இது ஏன்? இந்த பெரிய கேள்விக்குள்ள இருக்கிற உண்மைகளை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு விரக்தியான மனநிலை இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் கிட்ட இருக்கு. இது அவங்களோட தனிப்பட்ட தோல்வி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதார மாற்றமே நடந்துகிட்டு இருக்கு. வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். நாம இன்னைக்கு முக்கியமா 5 விஷயங்களை அனலைஸ் பண்ண போறோம். முதல்ல, வேலையோட புது ரூல்ஸ் என்ன? ரெண்டாவது, காலேஜ் டிகிரிக்கு உண்மையிலே மதிப்பு இருக்கா இல்லையா? மூணாவதா, வேலைய மாத்திக்கிட்டே இருக்கணுமா இல்ல ஒரே இடத்துல இருக்கணுமா? நாலாவதா, ஆண்கள் பெண்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசங்கள் என்ன? கடைசியா, இந்த புது சூழ்நிலையில நம்ம கரியரை எப்படி கொண்டு போறது? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லார் மனசுலயும் இருக்கிற முதல் கேள்வி, காலேஜ் டிகிரிக்கு மதிப்பு இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனா வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு ஷாக்கிங்கான டேட்டா வெளியே வந்திருக்கு. குறிப்பா இளம் ஆண்களுக்கு பதில் அவ்வளோ சுலபமா இல்ல. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இதே டேட்டாவை நாம பாலின அடிப்படையில பிரிச்சு பார்த்தா கதை மொத்தமா மாறுது. இந்த சார்ட்ட பாருங்க. ஆண்களுக்கு டிகிரி படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வேலை இல்லாம இருக்கிற வித்தியாசம் கிட்டத்தட்ட இல்லாம போயிடுச்சு. ஆனா பெண்களுக்கு டிகிரி படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப் இன்னமும் பெருசா இருக்கு. அப்போ டிகிரி படிக்கிறதே வேஸ்டான்னு கேட்டா அப்படி இல்ல. டிகிரி படிச்சவங்களோட வாழ்நாள் வருமானம் இன்னும் அதிகமா தான் இருக்கு. அதே மாதிரி வேலைக்கு போறவங்களோட சதவிகிதமும் அதிகம். அதாவது 72% டிகிரி படிச்சவங்க வேலைக்கு போறாங்கன்னா டிகிரி இல்லாதவங்கள 56% பேர் தான் போறாங்க. சோ விஷயம் என்னன்னா, டிகிரி படிச்சா உடனே வேலை கிடைக்குங்கிற பழைய நிலைமை தான் இப்போ மாறிடுச்சு. சரி, அடுத்த முக்கியமான மாற்றத்துக்கு வருவோம். மக்கள் தங்களோட கரியர்ல எப்படி முன்னேறணும்னு நினைக்கிறாங்கங்கிற விஷயமே இப்ப மாறிடுச்சு. முன்னெல்லாம் அடிக்கடி வேலை மாறினா நல்ல சம்பளம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகறதில்ல. இதனால ஒரு புதுவிதமான ரொம்பவே ஜாகிரதையான மனநிலை உருவாகியிருக்கு. இந்த புது பழக்கத்துக்கு ஒரு பேரும் இருக்கு, ஜாப் ஹக்கிங். அதாவது இருக்கிற வேலைய பாதுகாப்பா கட்டிப்பிடிச்சுக்கிறது. வேலை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரமோஷனை கூட வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நிலைமை போயிருக்கு. இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். முன்னெல்லாம் ரிஸ்க் எடுத்து சம்பளத்தை அதிகப்படுத்தணும், ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ வேலைய தக்க வச்சுக்கிறது தான் முதல் நோக்கமா இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான பேட்டர்ன் இருக்கு பாருங்க. பெரிய காலேஜ்ல படிச்சவங்க எந்த இண்டஸ்ட்ரிக்கு அதிகமா போறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வருஷத்துல ஒரு சரிவை சந்திக்குது. 80கள்ல ஆயில், 2008ல ஃபைனான்ஸ், இப்போ பிக் டெக். இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற திரையை தேடி போறதுல பெரிய ரிஸ்க் இருக்கு. இப்போ இந்த புது ஜாப் மார்க்கெட்ல இருக்கிற ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயத்த பார்க்கலாம். அதுதான் பாலின இடைவெளிகள். சமீபத்துல நடந்த டெக் லே ஆஃப்ஸ் டேட்டாவை பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியுது. ஒரே துறையில வேலை செஞ்சாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கிற விளைவுகள் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வுக்கு பொதுவா 3 காரணங்கள் சொல்றாங்க. 1, HR, மார்க்கெட்டிங் மாதிரி பெண்கள் அதிகமா இருந்த துறைகள்ல தான் முதல் ஆள் குறைப்பு நடந்தது. 2வது, சமூக ரீதியான சில பார்வைகள். 3வது, பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலான லே ஆஃப்ஸ். ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அதாவது பாரம்பரியமா பெண்கள் அதிகமா வேலை செய்யற நர்சிங், டீச்சிங் மாதிரியான துறைகளுக்குள்ள வர்ற ஆண்களுக்கு சுலபமா வேலையும் ப்ரொமோஷனும் கிடைக்குது. இத கிளாஸ் எஸ்கலேட்டர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. சரி, டிகிரி குழப்பம், ஜாப் ஹேக்கிங் ட்ரெண்ட், பாலின இடைவெளின்னு பல விஷயங்களை நாம பார்த்தோம். இவ்ளோ மாற்றங்களுக்கு நடுவுல நம்ம கெரியரை எப்படி சரியா கொண்டு போறது? இது நமக்கு என்ன சொல்லுது? நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இதோ. இப்போதைய புது லட்சியம் ஸ்திரத்தன்மைதான். பட்டத்தோட மதிப்பு உடனடி வேலையில இல்ல, நீண்ட கால வருமானத்துல இருக்கு. ட்ரெண்டா இருக்கிற இண்டஸ்ட்ரி பின்னாடி போறது முன்ன மாதிரி இல்லாம இப்போ ரிஸ்க் ஆனது. சில சமயம் வித்தியாசமான கரியர் பாதைகள்ல நமக்கு தெரியாத நன்மைகள் இருக்கலாம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. லட்சியத்தை விட ஸ்திரத்தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த மார்க்கெட்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான ரிஸ்க் எதுவா இருக்கும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க.